அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, த ஜூல் அண்ட் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் மாடல் ரூல்ஸ் 2017. இது பர்டிகுலர் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 94 ரூல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஃபார்ம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறார் நீதி மாதிரி விதிகள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்ட் இருக்குது, ஜூல் அண்ட் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் பார்ப்போம் அண்ட் ஃபாலோ பண்ணி இந்த விதிகளை பற்றி தான் நம்ம மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலராக 9 ரூல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அடியில் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பர்டிகுலர் ஜேஜே ஆக்ட் இருக்குங்களா, அதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 10 சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் செக்ஷன்ஸ் வந்து 112 செக்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் ஜேஜே ஆக்ட் பற்றி பேசியிருக்கோம். இப்போ கம்மிங் பேக் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஜூல் அண்ட் ஜஸ்டிஸ் போர்டுனா என்ன அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அப்படின்னா அதாவது இப்போது ஒரு பெரியவங்க யாராவது ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்போம், பெனால்ட்டி கொடுப்போம், உங்களுக்கான தண்டனைகள் வந்து கோர்ட் வந்து முடிவு செய்யும். இப்போ இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு செஞ்சனா, நான் சொல்கிறது கேட்கல, அம்மா சொல்கிறது கேட்கல அப்படின்னா உன்னை பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து யாராவது அந்த ஏரியாவில் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி சாப்பிட வைப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி ஏதாவது குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள எங்கே வந்து அதுவும் கோர்ட் தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோர்ட் சிஸ்டம் தான், பட் போர்டுன்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? இங்கே இருக்கவங்களே ஜட்ஜ் தான் இருப்பாங்க, ப்ளஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸுமே அந்த போர்டில் இருப்பாங்க, போர்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னா, குழந்தைங்க வந்து அந்த திருடுறதோ இல்லை கொலை செய்கிறதோ இல்லை வந்து மிரட்டல்லையோ இல்லை அடிதடிகளையோ இல்லை வந்து ட்ரக் டீலிங்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது முரண்பாடு ரேப் மாதிரியான விஷயம், நிர்பயா கேஸில் பார்த்தீங்கன்னா மைனர் இருந்திருப்பாங்க. ஸோ அது எப்படி மாறிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம், ஆக்ட் எப்படி எவல்யூஷன் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் இந்த கான்ஃப்ளிக்ட் வித் லானா இந்த சின்ன குழந்தைங்க செய்யக்கூடிய தவறு, அதை தான் வந்து கான்ஃப்ளிக்ட் வித் லான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆக்ட் பேசியிருக்கோம். அண்ட் இவங்களை என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனில் வந்து ஹோம்ஸில் எப்படி வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு உணவுகள் தரணும், இவங்களுக்கு என்ன மாதிரியான லைக் இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு எப்படி படிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தொழில்கள் சொல்லிக் கொடுக்கறது முத கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது 1 by 1 பார்க்கலாம். இது இன்டெப்த்தாக டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது. ஸோ ஃபோக்கஸிங் வந்து பார்த்திங்கன்னா ரூல் 9 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் த சைல்ட் அலீஜ்ட் டு பி இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா பிஃபோர் த போர்ட். ஸோ இப்போது இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு திருட்டு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த குழந்தை ஏதோ ட்ரக்லேயோ இல்லை வந்து ப்ராஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இல்லையா அந்த குழந்தை லைக் வந்திருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் முரண்பாடோடு இருந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இவங்கள யார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஜட்ஜுக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? இந்த இடத்துல ஜட்ஜுன்னு சொல்ல மாட்டோம், போர்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுதான் நிறைய பேர் ஒரு சில கன்ஃபியூஷன் வரும். அதாவது இந்த சைல்டு எந்த குழந்தை வந்து அதை தவறு செஞ்சுருக்கோ அந்த குழந்தைய 24 மணி நேரத்துக்குள்ளேயும் வந்து போர்டுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், ரீசன் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணி, திருடி இருக்கானா இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயம் வந்து லைக் ஏதாவது சட்டத்தின் முரண்பாடு ஏதாவது விஷயம் செஞ்சுருக்காங்களா, இல்லை வந்து லைக் கவுண்டர் ஃபீட்டிங் ஆஃப் காயின்ஸு, இல்லை வந்து லைக் ஃபேக் நோட்ஸ் மாதிரி அடிச்சிருக்காங்களா, அதில் இருந்திருக்கானா, இல்லை வந்து ரூம் பாயாக மேபி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன் நடந்துகிட்ருக்கலாம், அது உனக்கு தெரியாமல் இந்த இடத்துல தான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட சொன்னாங்க, அதனால தான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாதிரி மாட்டும் பட்சத்துலேயும் சரி, நான் வந்து இந்த ரூம் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலுமே அது குற்றம் தான். அப்போ அந்த குழந்தைங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க லாஜிக்கலில் இருக்கும் பட்சத்தில், இந்த மாதிரியான விஷயங்களில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் மைனிங் இந்த மாதிரியான இடங்களில் ஏதாவது பாம் இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் பட்சத்தில், இல்லை வந்து குண்டு வெடிப்பு அந்த மாதிரியான இடங்களில் இவங்க வந்து இருக்கும் பட்சத்தில் அதில் அவங்க வந்து உதவி செஞ்சுருந்தாலும் சரி, ஏதாவது செஞ்சுருந்தாலும் சரி, அவங்களுமே இந்த நேரங்களில் இவங்கள எந்த எந்த சிறையில் போடுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஜுவல் அண்ட் ஜஸ்டிஸ் போர்டு டிசைட் பண்ணுவாங்க அதை. ஸோ இப்போ போர்டு வந்து என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவங்க அப்சர்வேஷன் ஹோம்க்கோ இல்லை அந்த குழந்தைய வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போன அந்த குழந்தை சொல்கிறேன், நான் எனக்கு தெரியாமல் செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களோ, இல்லை அந்த பையன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான், அவனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பையனுக்கு தேவையான ஒரு சேஃப்டி, இல்லை யாராக வேணா இருக்கலாம், ஆணோ பெண்ணோ யாராக வேணா இருக்கலாம், அண்ட் பர்சன் அது யார் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் பட்சத்தில் போர்ட் மெம்பர்ஸ் அதாவது ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ செக்ஷன் 83ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சரண்டர் ஆகிருக்குது, அப்போது அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இப்போ சென்னையில் அந்த குழந்தை ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கு தெரிய வருது, போர்ட் மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய இங்கே வச்சுக்கிறது பாதுகாப்பு. ஏன்னா திருப்பி அதே கேங்கு வந்து அந்த குழந்தைய வந்து மிரட்டுறதுக்கோ இல்லை வந்து திருப்பியும் செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸபிளான ஒரு விஷயங்களும் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் கூட அனுப்பி வச்சு அந்த குழந்தைய படிப்புக்கும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு, உணவு, தங்குமிடம் இதை பற்றி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க அதை பற்றி யோசிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் 4ல் என்ன சொல்லி, அது ரூல் 9 கிளாஸ் அதில் இருக்கக்கூடிய 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த குழந்தை வந்து லைக் போலீஸ் இப்போ வந்து கண்டுபிடிக்காத பட்சத்தில் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா, குழந்தை வந்து கண்டுபிடிக்காத பட்சத்தில் அப்போ போலீஸோ இல்லை ஸ்பெஷல் ஜுவனல்ஸ் போலீஸ் யூனிட் இருப்பாங்க, அது சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, டு த போர்டுக்காகவே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அண்ட் வந்து அந்த குழந்தை அப்படியே கண்டுபிடிக்கப்படும் போது அந்த குழந்தைக்கு மறுவாழ்வுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக போர்டு வந்து கண்டிப்பாக அதை பற்றியுமே யோசிப்பாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் விவரமாக இருக்குது. இந்த ஆக்ட் முழுமையாக அதை பற்றி தான் பேசியிருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் பற்றி பேசுகிறது தான் வந்து மறுவாழ்வு, அந்த குழந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒரு தொழில் மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாமா, இல்லை வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான வெபினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க, ரூல் 9 கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 7 லைக் கிளாஸ் 2 வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரும்போது போர்டு வந்து ஃபுல் மெம்பர் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா சிங்கிள் மெம்பராக இருந்தாவே அதை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 7 கிளாஸ் 2 சொல்லியிருக்கோம். அதை நான் வந்து ஸ்லைடு காமிக்கிறேன், வெப்சைட் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரூல் 69D பிரகாரம் அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு அன்டைமில் வந்து அந்த குழந்தைய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னு பட்சத்தில் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த குழந்தைய தங்க வச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது பசிக்குதுன்னு அந்த குழந்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் சரி சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறத பற்றி சொல்லக்கூடியது கிளாஸ் 6. கிளாஸ் 7ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மெம்பராக இருக்கார், போர்டில் ஜட்ஜ் ஒருத்தர் தான் இருக்கார் அந்த நேரத்தில் அவைலபிளாக, அவர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் இக்கட்டான சூழ்நிலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனில் அவர் வந்து கொடுக்கும் பட்சத்தில் அவர் ஆர்டர் கொடுத்துருவார். பட் இது வந்து முழுமையாக அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுனா எல்லா போர்டு மெம்பர்ஸ்கிட்டையும் மத்தியில் பேசி நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அதை அவங்க பற்றி சொல்லலாம், அதை பற்றி விஷயத்தை வந்து கன்வே பண்ணலாங்க, அதை பற்றி சொல்லக்கூடியதான் கிளாஸ் 7. ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் முடிவு பண்ணக்கூடிய கிடையாது, போர்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, என்ஜிஓஸ் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அங்கே வந்து எப்படியும் வந்து 3 மேற்பட்டவர்கள் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து அங்கே ப்ராசிக்யூட்டர்ஸ், பப்ளிக் அங்கேயும் இருக்கக்கூடிய நபர்களுமே இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து ரூல் 9ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது 69 இல்லை பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இங்கே இடத்துல பர்டிகுலராக பேசியிருப்போம்ல, இந்த பர்டிகுலர் 69D ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கிறது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த 69 பார்த்தீங்கன்னா A to P வரைக்குமே இருக்குது, நம்ம D மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவர் நைட் ப்ரொடெக்டிவ் ஸ்டே இருக்குது, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, அன்டைம் ஆகிடுச்சு, அப்போ அந்த குழந்தைய தங்க வைக்கிறது, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது, அந்த பர்சன் இன்சார்ஜ் யாரோ அந்த சைல்ட் கேர் இன்ஸ்டியூட்டில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன மாதிரியான ரிப்போர்ட் செய்யணும், அந்த குழந்தை ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா அது வாங்கி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும், அப்படி மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து Dயில் ஓவர் நைட் ப்ரொடெக்டிவ் ஸ்டேயில் 1ல் இருந்து 10 வரைக்குமே 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 42 பற்றியுமே சொல்லியிருக்கிறாங்க. 1 காப்பி யார்கிட்ட கொடுக்கணும், ரெக்கார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்ட ஃபார்வர்ட் கமிட்டிக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்டெப்த்தாகவே பேசியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
செக்ஷன் 7 clause 2 அதாவது நம்ம ஆக்ட் ஜேஜே ஆக்ட் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது பேஸ்ட் ஆன் அந்த 5 clause பார்த்தீங்களா, சிங்கிள் மெம்பர் போர்ட் சொன்னோம்ல, அதுதான் பார்க்க போகிறோம். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு இன் கான்ஃப்ளிக் வித் லா, குழந்தை வந்து மர்டரோ இல்லை ஏதோ ஒரு ரேப் மாதிரியான விஷயங்களோ இல்லை ட்ரக் டீலிங்லையோ இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்லையோ ஏதோ ஒரு மோசமான ஒரு இதில் ஈடுபட்டிருக்கு, அந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இவங்க யார் முன்னாடி உடனே கூட்டிகிட்டு வரணும் அந்த குழந்தைய, அப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவல் மெம்பர் ஆஃப் த போர்டு இருந்தாங்களுமே அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் தான் வந்து இந்த ரூல் செக்ஷன் இது. ஸோ இதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். த சைல்ட் இன் கான்ஃப்ளிக் வித் லா மே பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த இண்டிவிஜுவல் மெம்பர் ஆஃப் த போர்ட் வென் த போர்ட் இஸ் நாட் இன் சிட்டிங். ஸோ சிட்டிங்கில் இல்லாத பட்சத்தில், ஒர்க்கிங் ஹார்ஸில் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக யார் இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவல் மெம்பரை டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி அவங்க அதை அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ், ஸோ புரியுறதுக்காக அதான் சொல்ல, எப்படி வந்து முரண்பாடு இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் ஆஜராகிறத பற்றி, அந்த காவல்துறைகளை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எவல்யூஷன் ஆகிருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிக்கல், நம்ம இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்டீஸ்லாம் பேஸ் பண்ணி தான் இது வந்து எவல்யூஷன் வந்தது. அது நான் தனியாக எடுக்கிறேன், ரொம்ப டைம் ஆகும். ஸோ சில்ட்ரன் ஆக்ட் 1960 இருந்தது. இது என்னென்னா கேர், ப்ரொடெக்ஷன், மெயின்டெனன்ஸ், வெல்ஃபேர், ட்ரைனிங், எஜுகேஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த நெக்லெக்டட் சில்ட்ரன். அதாவது அப்பா அம்மானால் பார்த்துக்க முடியாத பட்சத்தில், அவங்க வந்து எக்கனாமிக்கலாக ஸ்டேபிள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையான பராமரிப்பு, அவங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான ட்ரைனிங், என்ன மாதிரியான தொழில்கள் சொல்லிக் கொடுக்குறது, அவங்களுக்கான படிப்பு ப்ளஸ் அவங்களுடைய மறுவாழ்வுக்காக யோசிக்கிறத பற்றி தான் அது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2000 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம்னா ட்ரீட்மெண்ட் பற்றி ப்ளஸ் அதோடைய ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ப்ரொடெக்ஷன், ட்ரீட்மெண்ட், இது மாதிரியான விஷயங்கள் வந்து பர்சீவ் இன் ஜுவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் அப்படிங்கிற பற்றியும், ப்ளஸ் ஹையஸ்ட் பெனால்ட்டி வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிற விஷயத்தை வந்து 2000 வந்து ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 2012 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா, அதாவது அதில் வந்து ஒரு மைனர் ஒரு பையனுமே இன்வால்வ் ஆகியிருந்திருப்பான் அந்த ஒரு முக்கியமான சீரியஸான அண்ட் ஹீனியஸான அந்த க்ரைமில். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மைனராகவே இருந்தாலுமே அந்த வயதை வந்து நம்ம வந்து அடல்ட்டாகவே கன்சிடர் பண்ணுங்கிறத பற்றி டிஸ்கஷன் போச்சு. அது டிமாண்ட் ஆஃப் ரெடியூசிங் த ஏஜ் ஃபார் ட்ரைங் ஜூவனல்ஸ் இன்வால்வ் இன் த சீரியஸ் அஃபென்சஸ் பிகேம் மோர் அண்ட் ரொம்ப அதிகமாக அந்த அக்யூஸ்டாகவே அதை கன்சிடர் பண்ணுற மாதிரி பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி வந்து டிசம்பரில் பேசுகிறாங்க. அண்ட் மே 2015 லோக்சபாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேஜே ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 16 to 18 ஏஜுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடல்ட் ஹீனியஸ் கிரைம் பண்ணும் பட்சத்தில் அடல்ட்டாகவே கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அப்போ தண்டனைகள் எப்படி இருக்கும், அடல்ட்டுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ, ரேப்க்கு என்ன தராங்களோ அதே தண்டனைகள் தான் இந்த பசங்களுக்குமே தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருமே இருக்குது, அதாவது பேஸ்ட் ஆன் த அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் பார்த்துமே வந்து பெனால்ட்டிஸ் வந்து எப்படி நார்மலாக கொடுக்குறாங்களோ அது கூட கொடுக்குற மாதிரியான விஷயங்களுமே வந்து நிறைய எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 20 அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜூவனல் கன்விக்ட் ஆன இந்த நிர்பயா கேஸில் வந்து அந்த பையன் 3 வருஷத்துலேருந்து ரிலீஸ் ஆனா இல்லையா, கம்ப்ளீட் ஆனதுலேருந்து. ஸோ இவங்களுக்கான ரிஃபார்ம் ஹோம் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து என்ன உடனே அப்படியே நம்ம விட்டுற முடியாது. ஸோ அவங்கள வந்து ஏதாவது மேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், வேறு யாராவது அவங்கள தாக்கலாம், இல்லை வேறு மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கஷ்டப்படுத்த மாதிரி மென்டலான விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுறதை பற்றிலாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. அண்ட் டிசம்பர் 22 ராஜ்யசபாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேஜே பில்லை வந்து பில்லை வந்து கொண்டு வராங்க. டீனேஜ் இந்த ஏஜ் 16 to 18 ஏஜ் குரூப் டு பி ட்ரைட் ஆஸ் அடல்ட் ஹீனியஸ் கிரைம் செஞ்சுருக்காங்க அப்படின்னாவே, ஹீனியஸ் கிரைம் ஒரு தடவை எடுக்கிறேன். ஸோ அதில் வந்தாங்கன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க, அடல்ட்டாகவே கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ ஒரு 40 வயசில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனை தரப்படுமோ அதே தண்டனை தான் அந்த 16லேருந்து 18 வயசுக்குள்ளே செய்கிறவங்களுக்குமே அதே தண்டனை தான் தரப்படும். 16 to 18 நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பான், 10லேருந்து 12 கிளாஸ் அதை தான் இருக்கும், ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நட்டக்கடுதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தண்டனை எப்படி தரப்படும், 40 வயசு 30 வயசு என்ன தராங்க அதே தண்டனை தான் தரப்படும் சொல்லியிருக்காங்க. Jan 16, 2016 சொன்னால் இந்த பில்லை வந்து திருப்பி அமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எவல்யூஷன் ஆனதான விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்க, என்ன வருமானா மர்சி வந்து தரப்படாது, அதாவது அவங்களுமே தண்டனைனா தண்டனை, யார் செஞ்சாலும் தண்டனை தான் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வராங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்கில் குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து என்ன பேக்ரவுண்டில் வராங்கன்னா, அதிகமாக வீட்டில் அப்பா அம்மா இறந்தவங்களோ இல்லை அப்பாவோ அம்மாவோ லைக் சரியான ஒரு வாழ்க்கை வாழாத பட்சத்தில், அவங்க வேறு ஏதாவது தகாத வாழ்க்கைகளில் ஈடுபட்டிருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தைங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிற இடங்களில் நிறைய இடங்கள் முரண்பாடு ஏற்படும் பட்சத்தில் அந்த குழந்தைங்க வேறு விஷயங்கள் வேறு மக்களிடம் பழகும்போது கெட்ட விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கிறாங்க. ஸோ இதை
பேஸ் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, நிறைய தவறுகளில் ஈடுபடுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்தக்கூடிய சர்வேல வந்து 12.1% ரிப்போர்ட்டட் டு ஹேவ் பீன் கமிட்டட் ரேப். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து இந்த ரேப்புங்கிற விஷயம் வந்து நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து மர்டரே இவங்க நிறைய கமிட் பண்ணியிருக்காங்க. 12.6% வந்து மர்டர் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தெஃப்ட், ஷாப் லிஃப்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய 57.4% இருந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் சர்வே. இது எங்கெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா, ஸ்பெஷல் ஹோம்ஸ் இன் டெல்லி, ஒரிசா, தமிழ்நாடு, கேரளாவில் அப்சர்வேஷன் ஹோம்ஸ் இருக்கக்கூடியவங்க அதில் வந்து செக் பண்ணி பார்த்ததில், சர்வே எடுத்ததில், ஸ்டடி பண்ணதில், என்ஜி பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லவங்க வந்து எடுத்தக்கூடிய இதில் வந்து ஸ்டடி ஆஃப் 605 சில்ட்ரன்ஸ் கிட்ட எடுத்தக்கூடிய கான்ஃப்ளிக் வித் லாவில் இருக்கக்கூடியவங்ககிட்ட எடுத்தக்கூடிய சர்வே தான் இந்த சர்வே நான் சொல்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் படிக்காத பட்சத்தில் இருக்காங்க. ஏன்னா படித்தவர்களாக இருக்கும்போது நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துக்க முடியாது இல்லையா, ஸோ விட்டுருவாங்க. என்னால் கட்டுப்படுத்த முடியலங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து போர்டு கிட்ட சொல்லிடுவாங்க, என்னால் பார்த்துக்க முடியலங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, திருப்பி அதே பசங்க கூட சேர்ந்து உட்படாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள போர்டு மெம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி இந்த பையனை வேறு எங்கேயாவது அனுப்ப முடியுமா, இல்லை படிக்க வைக்க முடியுமா பற்றி யோசிப்பாங்க. ஸோ ப்ராஹிபிட்டடான ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஜூலன் மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளே போகிறீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்னு மாதிரி இடங்களில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா, ஓபியம், கஞ்சா, பாங்கு, அந்த லிக்கர், அதாவது சரக்கு மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கோட்ராஃபிக்கான சப்ஸ்டன்சஸ், மயக்கம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள், இல்லை வந்து கன்னோ, இல்லை வெப்பன்ஸோ, நைஃபோ, இல்லைனா வந்து ரோப் மாதிரியான விஷயங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மேபி ஒரு சர்வேக்காக போயிருந்துருக்கலாம், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் அப்சர்வேஷனுக்காக போயிருந்துருக்கலாம். பட் நாங்களாம் போனதெல்லாம் வந்து ஒரு எங்களுடைய இன்டர்ன்ஷிப்காக போயிருந்தோம். அந்த மாதிரி நேரங்களில் நாங்களுமே அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அப்சீன் மெட்டீரியல்ஸ் மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது ஆபாசமான படங்களோ ஆபாசமான விஷயங்களையோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்ட்ரிங் மாதிரியான விஷயங்களோ, செயின் மாதிரியான விஷயங்களோ, என்ன இது மாதிரி ஒரு ரோப் மாதிரியான விஷயங்களோ எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதுக்குமே வந்து தடை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கல், இந்த செங்கல், இந்த ஏணி மாதிரியான விஷயங்கள், லைக் ஸ்டிக்கோ, கிளப்போ, இல்லை வந்து பேம்பு, வுட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாது கார்ட்ஸ் அண்ட் கேம்லிங்கான விஷயங்கள், ஆல்ரெடி அவன் நிறைய விஷயங்களை பார்த்து அஃபெக்ட் ஆகி மென்டலியும் சரி, அவங்களால பார்த்தவங்களே எல்லாருமே தவறான பாதையே பார்த்தனால நல்ல மனிதர்களை பார்க்கறதுக்கான சூழ்நிலையே அமையாதனால ஆல்ரெடி அவன் தவறு செஞ்சுருக்கான். இப்போ இதை நீங்கள் வந்து கிளாம்லிங்கான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் அது வந்து தவறாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் தடை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பான் மசாலா, இல்லைலாம் வந்து சிகரெட் மாதிரியான விஷயங்கள், டொபாக்கோங்கிற மாதிரி விஷயங்கள், இல்லை வந்து மெடிசன் எது ப்ரிஸ்கிரைப் பண்ணாத மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இந்த பசங்களுக்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நகைகள், லைக் வேல்யூபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மாதிரியான டிஜிட்டல் கேமரா, ஐபேடு, மொபைல் ஃபோன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா நாங்களே போகும்போது அப்படி தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் கொடுக்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க, எடுத்து மேலே வெளியே வச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் எங்களுக்குமே சொன்னாங்க. ஸோ காசு, பணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படாது, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதைத்தான் வந்து ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரூலில் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைங்களே வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஹேபிட்ஸில் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்க மாட்டான். என் பிள்ளையோ என் பொண்ணோ ரொம்ப நல்லா வளர்த்துட்ருக்கோம், அதெல்லாம் பேச்சுக்கே இல்லை. ஏன்னா நிறைய இடங்களில் பேரண்ட்ஸ்க்கே அவங்களுடைய டைம் வந்து ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பட்சத்தில் குழந்தைங்க வந்து எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து டிவியை பார்த்தே கற்றுக்குறாங்க, கார்ட்டூன் பார்த்தே கற்றுக்குறாங்க, போகோ பார்த்து நிறைய கற்றுக்கிட்டாங்க, நிறைய WW அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 90s கற்றுருப்பாங்க. இப்போது சொல்லவே வேணாம். ஃபோன் எடுத்த உடனே இல்லை எந்த ஆட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன், ட்ரக் யூஸு, கேம்லிங், பெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபஸ்ட் படிப்பு சொல்லி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து கற்றுக்குறான். ஸோ வாட்சிங் டிவிஸ், மூவிஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேபிட் ஆஃப் த சைல்டில் சைக்காலஜிக்கலாக இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பிளே இன்டோர் கேமா இல்லை அவுட்டோர் கேம் அந்த குழந்தை ரொம்ப ஈடுபாடாக இருக்கா, இல்லை புக்ஸில் அதிகமாக படிக்கிறா, பெயிண்டிங், ட்ராயிங், ஆக்டிங், சிங்கிங், இந்த மாதிரி இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கானா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய நம்மளே வந்து கண்டிப்பாக கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் அல்லாது
அவங்களுடைய முக்கியமான யூஸ்ட் பை செல்ஃப் ஆர் இப்போ அவனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களுக்காக திருடுவாங்க. புது புது ட்ரெஸ் எல்லாம் திருடுவாங்க. மேபி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பைக்கை திருடுவாங்க, காரை திருடுவாங்க. லைக் அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க யாருக்கும் தெரியாமல். கேம்லிங்கான விஷயங்கள், ஆல்கஹால் மாதிரியான விஷயங்களில், சரக்கு மாதிரியான விஷயங்களோ இல்லை வந்து ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களோ வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை யார்கிட்டலாம் வந்து பழகுது, இல்லை அந்த குழந்தை எந்த அளவுக்கு படிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றியுமே அவங்க பேசுகிறாங்க. ஏன் அந்த பையன் அந்த பொண்ணை ஏன் ஸ்கூலுக்கு போகலை, இல்லை வந்து படிப்பு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டீச்சர் வந்து பிடிக்கலையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருங்கிற இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளே, இல்லை அவங்க வந்து திட்டுறதா கூட இருக்கலாம், அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூட குழந்தைங்கள் வந்து இருப்பாங்க. இதே வந்து ஸ்கூலில் ஏதாவது யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்க, புல்லிங் நடந்திருக்கு அப்படின்னாலுமே சரி, அவங்களை அசிங்கப்படுத்திருந்தாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த குழந்தை அப்படியே மாறுதா அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ் வந்து ஏன் ஸ்கூலை விட்டு நின்றாங்க, இல்லை வந்து ஸ்கூலில் ஏதாவது அப்யூஸ் நடந்ததா, இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அந்த லைக் வேறு ஏதாவது ஹெட் ஆஃப் த பர்சன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஸ்கூலை விட்டு ஓடி போனதுக்கான காரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி அதை பற்றியுமே கேட்டிருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட படிப்பு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியுமே செக் பண்ணுறாங்க. இது மட்டும் அல்லாது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையனோ பொண்ணோ யார் கூட பழகுறாங்க அப்படின்னா, படித்தவங்க கூட பழகுறாங்களா, இல்லை படிப்பறிவே இல்லாதவங்க கூட பழகுறாங்களா, இல்லை வந்து அவங்களுடைய ஏஜ் குரூப்லேயே பழகுறாங்களா, இல்லைனா வந்து அவங்களோட பெரிய வயதில் இருக்கக்கூடிய ஓல்டர் பர்சன் கூட பேச்சு வச்சுக்கிறாங்களா, இல்லை அவங்களோட சின்ன வயதில் இருக்கவங்க கூட பழகிக்க வச்சுக்கிறாங்க, இல்லை வந்து ஒரே ஒரு ஆண்னா ஒரு ஆண் பையன் நிறைய பசங்க கூடயே பழக்கம் வச்சுருக்காங்களா, இல்லை வந்து லைக் பெண்களோட இப்போ ஆணாக இருக்கான் அப்போ பெண்களோட நிறைய பேசுகிறாங்களா, ஒரு பெண்ணாக இருக்கா அவன் நிறைய பசங்க கூட பேசுகிறாளா, அது மாதிரி அடிக்ஷன் மாதிரியான விஷயங்கள், இல்லை வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற பற்றியுமே ட்ராக் எடுக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்யூஸில் பார்த்தீங்கன்னா வேர்பல் அப்யூஸ் இருக்குது. இது யாராக வேணா இருக்கலாம், அப்பா அம்மாவே வந்து அசிங்கமாக திட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து லைக் வேறு யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகிற இடத்துல வந்து அவங்க அசிங்கமாக பேசுகிறதா இருக்கலாம், அவங்க திட்டிருக்கலாம், இல்லை வந்து கூட பிறந்தவங்களே யாராவது பேசியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேர்பல் அப்யூஸ். அதே மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ் சொல்லக்கூடிய அடிக்கிறதோ, கிள்றதோ, அசிங்கமாக பேசுகிறதோ, ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறதோ, எதுவாக வேணாலும் எல்லாமே ஃபிசிக்கல் அப்யூஸ். இது எல்லாமே இல்லை வந்து பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிறதோ, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பாக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கேன், அது எல்லாமே அடங்கும். அதே மாதிரி செக்ஷுவல் அப்யூஸு பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அப்பா வந்து பொண்ணை ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அம்மா வந்து பையங்கிற தப்பாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டெப் ஃபாதரோ சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். மாமா சித்தப்பா வயசுக்கு வரும்போது முன்னாடி வந்து லைக் நியூடாக வந்து நின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த யார் வேணா இருக்கலாம். லைக் இது எம்ப்ளாயராக வேலை பார்க்குற இடத்துலையோ யாரா மூலியமாக செக்ஷுவல் அப்யூஸ் ஏதோ ஏற்படுது. அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து அப்யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான அப்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இன்டெப்த்தாகவே இந்த ஆக்ட் வந்து பேசுது. ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து ஒரு முறை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம பார்த்தது தான் இஸ் கெசட் ஆஃப் இந்தியா. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ரீட் பண்ணதான் சோஷியல் பேக்ரவுண்ட் ரிப்போர்ட்டாகவே எடுப்பாங்க. ரூல் 8(1), 8(5), அது ஃபார்ம் 1ல் அந்த குழந்தை வந்து எப்போ என்ன செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மர்டரா இல்லை ரேப்பா இல்லை வேறு ஏதாவது கஞ்சா மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த பையன் ஈடுபட்டிருக்கானா, இல்லை ஸ்மோக்கிங் மாதிரியான விஷயங்கள், டொபாக்கோ மாதிரி இல்லை ஹசாரஸான விஷயங்கள் இல்லை ஈடுபட்டு அதில் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அகெயின் இதுதான் வந்து ஃபார்ம். ஸோ நான் திருப்பியும் காமிச்சிடுறேன். ஸோ ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் த ஃபார்ம். இதான் ஃபார்ம் சரிங்களா. நீங்கள் அந்த பர்டிகுலர் இது போயிட்டு பார்த்தீங்க லிங்க்கில் போனாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூக்காக அவங்க அப்பா பேர், கார்டியனு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க என்ன ரிலீஜன் மதத்தை சார்ந்திருக்காங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாமல் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. கிடையாது, அவங்களுமே நிறைய இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணப்படுவாங்க. லைக் வாய் பேச முடியாத குழந்தை வந்து இல்லை வந்து ஃபிசிக்கலி டிசேபிள் இருக்கவங்க திருட சொல்லுவாங்க, இல்லை அவங்கள வந்து ஏதாவது வந்து ஏன்னா அவங்களால வாய் திறந்து பேச முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்கெட்டிங் பர்சன்ஸே வந்து டிசேபிள் அண்ட் இம்பேராக இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரியான விஷயங்களுமே உள்ள அடங்கும்.
இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஃபார்முக்குள்ள வந்துருங்க. ஸோ அந்த ரீடிங் ஹேபிட்டா இல்லை வந்து ட்ரக் கேம்லிங் மாதிரியான விஷயங்கள், இந்த சீட் ஆடுறதெல்லாம் வந்து டீ கடை அங்கே போகும்போதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ மேக் ஷூர் அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரூல் 9 எதில் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆக்டில் வந்து நிறைய ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ரூல்ஸில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக படிக்கும்போது இந்த ஒன் பை ஒன்னாக நமக்கு அது புரிய வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் 7 ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு த போர்டு, சரிங்களா, இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அகெயின் ஃபைனலி அந்த இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் சொன்னேன்ல, அதில் A to P வரைக்குமே இருக்குது. இல்லை நம்ம D மட்டும் தான் பார்த்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கஸ்டடி, ஓவர்நைட் ப்ரொடெக்டிவ் ஸ்டே பற்றி பேசியிருக்காங்க. ஃபார்ம் 42 பற்றி பேசியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2ல் வந்து ஸ்டே மேபி ஒன்லி ஆஃப்டர் அதாவது 20 ஹார்ஸ், அதாவது 24ல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் என்னது 12, 11, 10, 9 மணி, 9 மணிலேருந்து காலை அந்த அடுத்த 14 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது லைக் உங்களுக்கு லைக் 13, 14 2 மணி. ஸோ அதான் ஃபாலோயிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ராத்திரியோ நடுவில் வந்து போக முடியாத மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அந்த மாதிரியான விஷயங்களில் மூவ் பண்ண முடியல அந்த குழந்தைய அப்படின்னா, அந்த பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டே அதை அடாப்ட் பண்ணுறதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக பேசியிருக்கோம். ஸோ ஒரு நாளே பத்தாது, அவ்வளோ பெரிய ஆக்ட் இந்த ஆக்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அதை போட பார்க்குறேன். ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க.